வணக்கம். இந்த மரத்து பேர் தான் மரமஞ்சள். இது மஞ்சள் கலர் பூ இருக்கிறதுனால மரமஞ்சள். கீழே வந்து வேரில் வந்து தங்க கலரில் இருக்கும் மரமஞ்சள். இந்த மஞ்சளை வந்து நம்ம வேரில் தோண்டி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி நம்ம ஊர் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், பூஸ் மஞ்சள், நம்ம ஊர்லேயே இன்னும் ஒரு 4-5 மஞ்சள் இருக்குது. அந்த மஞ்சள்லாம் கலந்து வெயிலில் காய போட்டு வெட்டி வேறு, சீவக்காய் இதெல்லாம் நல்லா காய போட்டு உரலில் போட்டு நல்லா இடித்து சல்லடையில் மாவு சலிக்கிற சல்லடையில் சலித்து எடுத்துக்கிறணும். சலித்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து தண்ணி போட்டு எதமாக தண்ணி போட்டு உரலில் போட்டு ஆட்டணும். உரலில் போட்டு ஆட்டி சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு கொடுத்தோம்னா நம்ம செய்த பாவம் அன்றே தொலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் இருக்க மஞ்சள் பார்த்திங்கன்னா தங்க மாதிரி இருக்கும். இது யாருக்கும் தெரியாது. இந்த செடிக்குள்ளே இந்த மரத்துக்குள்ளே இப்படி ஒரு அற்புதம் இருக்கா அப்படின்னு. ஆமாங்க, சிவபெருமான் வந்து மெய்யென்னும் மஞ்சளை நிறைய ஆட்டி மேய பெருந்துரையான் திருவாசகத்தில் சொன்னது மாதிரி மெய்யன் மஞ்சளை நிறைய ஆட்டி சிவபெருமான் கொடுப்போம். நம்ம நல்ல நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு வாழ்வோம். போற்றி போற்றி சிவன்.